ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். சூப்பரான சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயம் சேர்த்து கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 வெங்காயம் தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், 3 தக்காளி இதுவும் கட் பண்ணி ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தக்காளி அப்படியே சேர்த்துருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 வரமிளகாய். இங்கே பாருங்கள், 3 பல் பூண்டு. இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி. இந்த சட்னிக்கு தகுந்த தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லா ஒரு குழம்பு கண்டி அளவுக்கு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் இருந்தால் தான் சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷம். நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம், அதனால் நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகட்டும். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சட்னி சாப்பிட்றதுக்கு. தீ வந்து சிம்மில் வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது, கம கம கமன்னு. இங்கே பாருங்கள், சுட சுட இட்லி வச்சுட்டு தோசை கூட வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். நான் இட்லி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் சட்னி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 10 நிமிஷத்தில் நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.